புத்தன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன காரணத்திற்காக புத்தன் பிடிக்கும்னா, புத்தன் இஸ் கிளாரிட்டி. புத்தா அப்படினால கிளாரிட்டி. என்ன நினைக்கிறோமோ அதுல ஒரு கிளாரிட்டி. இப்போ ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். இட்ஸ் a டேக் வே, டேக் ஹோம் மெசேஜ். உன் வாழ்க்கைக்கு நீ பாக்கெட்ல போட்டுட்டு போகலாம். ஒருவேளை உன்னுடைய மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய நான் அந்த ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு இந்த சொல் காரணமாக இருந்தால், எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி இந்த விஷயத்தை சொன்னது ஓஷோ. ஓஷோவுக்கே போகும். ஓஷோவை படிக்கிறேன். கிளாரிட்டி, வெரி கிளாரிட்டி. தாட்ஸ்ல கிளாரிட்டி இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவுறவே அறிந்திடுதல், அதனால தான் ஆரம்பிச்சேன் நான். அறிவில் தெளிவு என்கிறான் பாரதி. தெளிவு இருந்தால்தான், அறிவு பெரிய விஷயம் இல்லை, தெளிவு. பாருங்க, புத்தா உட்கார்ந்துருக்கான். எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பெரியவங்களுக்கு தெரியும். புத்தா இஸ் a டீச்சர். யார் டீச்சர் தெரியுமா? டீச்சர் கேன் இன்ஸ்பயர். she or he can inspire. அவ்வளவுதான். எதுவும் சொல்லி தந்துட முடியாதுங்க யாருக்கும். என்ன சொல்லி தந்துட முடியும்? I can inspire, அவ்வளவுதான். அது என் வாழ்க்கையில் நிகழ்கிறதா என்பதுதான் என் வெற்றி தோல்வி. பாருங்க, புத்தனை ஏன் எனக்கு பிடிக்கும்னா, புத்தன் மட்டும்தான் சொன்னான். புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுப்பதற்கு புத்தன் வந்தால். எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுக்க புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இந்த டிட்டர்மினேஷன் தான், இந்த கமிட்மெண்ட் தான் புத்தன்.